ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றி கழகம் முதலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு சென்னை மகாபலிபுரம் கிட்ட ஒரு இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ நேரடியாக அந்த இடத்துக்கே போயிட்டு புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நந்தனம் OMCL கேட்டதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இமிடியேட்டா மகாபலிபுரத்தை சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 நிகழ்ச்சியும் பிப்ரவரி மந்த்லயே நடத்தணும்னு தளபதி சொன்னதால அதுக்கான ஆயத்த பணிகள்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கினதுக்கு வழக்கம் போல சில தற்குறிஸ் ஒப்பறி வச்சுட்டு இருக்காங்க. அதாவது முட்டைக்கு பயந்துட்டு செக்யூரிட்டியா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வச்சுக்கிட்டும், ஏன்னா இப்பவும் வடிவேலு கல்யாணத்துல சீப்பு திடுற காமெடி மாதிரி நடப்பயணத்துக்கு வரும்போது முட்டை அடிக்கலாம்னு சொல்ற தற்குறிக்கு மத்தியில இந்த மாதிரி செக்யூரிட்டியோட இருக்கிறது தான் நல்லது. ஸோ தளபதி மேல முட்டை அடிக்கணும்னு பிளான் போட்ட தற்குறினால நல்லதுதான் நடந்திருக்கு. அண்ட் ஜென்ரலா எல்லா அரசியல்வாதிக்கும் இந்த செக்யூரிட்டி தேவையில்லை. ஏன்னா அவங்க வரதெல்லாம் பெருசா யாரும் கண்டுக்க போறது இல்ல. பட் சும்மா தளபதி வராருன்னு சொன்னாலே பயங்கரமா கூட்டம் கூடும். அது இப்பன்னு இல்ல, தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த பவர் இருந்துச்சு தளபதிக்கு. லைஃப்ல நேவலி செல்ஃபிலாம் மறக்கவே முடியாது. ஈவன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட் அப்ப அதர் ஸ்டேட் ஆன கேரளாவிலேயே பயங்கர கூட்டம் கூடுச்சு. ஸோ என்னைக்கா இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி தளபதிக்கு தேவைப்படும். வருமுன் காப்போன்ற மாதிரி அது கொஞ்சம் இப்ப இயர்லியா கொடுத்ததே நல்ல விஷயம் தான். பட் என்ன, தளபதி பர்சனலா 2 பாடி கார்டு வச்சிருந்தாரு. அவங்களுக்கு தான் இதனால ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். பட் மேபி ஏதாவது ஒரு வகையில தளபதி அவங்களையும் யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.